மீஷோவில் வெறும் 68 ரூபாய்க்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ 68 ரூபாய்க்கு 45 வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள் சீட்ஸ் வந்து இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி அனுப்பியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பீஸ் 5 ருபீஸ்ன்னு வச்சாலே நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமாக போகுது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 68 ருபீஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்லிப் வச்சுருக்காங்க. அதோட எம்ஆர்பி 449 போட்டிருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு நம்ம வாங்க போகிறதில்ல, அவ்வளோ ரேஞ்சுக்கு ஒர்த்து கிடையாது. பட் 68 ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். இதில் வந்து காலிஃப்ளவர், பிரிஞ்சால், கேபேஜ், தென் பீஸ், அப்புறம் வந்து பீன்ஸு, ரெட் கேரட், ஆரஞ்ச் கேரட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கேப்சிகம், பச்சை மிளகா, கொடை மிளகா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து பப்பாயா சீட்ஸு. நான் இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 45 சீட்ஸ் வந்து அவைலபிள் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ தான் கார்டனிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன கிட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் தான். பட் நான் வந்து என்னென்னா ரெகுலராக வந்து அதை பராமரிக்க மாட்டேன். ஸோ அதனாலே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஆர்வம் இருக்கும், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற விட்டுருவேன். இந்த மாதிரி சில மிஸ்டேக்னால வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சொதப்பிடும். பட் இப்போ வந்து நான் ரெகுலராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் இவ்வளோது வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு 10 வெரைட்டி வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது எந்த ஸ்டேஜில் க்ரோ ஆகுது, சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் இன்னும் போடலை. முன்னாடி வந்து கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பொடலங்காய் இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கன்று இதெல்லாமே நார்மலாக வீட்டில் இருக்குது. பட் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுனால ஓகே நான் ட்ரை பண்ணேன். இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து எம்டியாக இருந்தது. ஸோ என்ன ரீசன்னு தெரியல, உள்ளே எதுவும் கொட்டியிருக்கா அப்படின்ட்டு அந்த பேக்கெட்குள்ளேயும் பார்த்தேன், பேக்கெட்டில் இல்லை. ஸோ ஒரு பேக்கெட் மட்டும் எம்டியாக இருந்தது, மிச்சது எல்லாமே ஓகே தான். எனக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் வந்து டொமேட்டோ சீட் தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், தேடிக்கிட்டே இருந்தேன். பட் என் கண்ணுக்கு தெரியல. நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து இதில் எனக்கு தெரியாததாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய செடி இருக்குது. கேரட்லேயே ஒரு 3 வெரைட்டிஸ், இது பீட்ரூட்டு. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த டிண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்ன்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் இருக்குது, பெரிய நெல்லிக்காய்.